ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். வீட்டில் என்ன பார்க்கலாம், நேரம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட பார்த்துறீங்கன்னா ஆமாம் கைஸ், ஏதோ இல்லை எக்ஸாம் இருந்துச்சு இன்னைக்கு. எக்ஸாம் இன்னும் எல்லா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் அடிச்சிரு, லக் ஆஃப் த சீட்டு இது நீங்கள் இதுன்னு சொல்லுவீங்க. இது பார்த்தானா வந்துட்டு இங்கே பாருங்கள், ஆனுவலி செஞ்சு போட்டு ஸோ அதில் பெருசாக எதுவும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் இங்கே பாருங்க இந்த ஃபிஷ்ஷு. ஸோ என்னோட இங்கே அறியிருந்தா நான் ஒரு வீடியோ போடுற ஷார்ட்ஸ் இன்றைக்கி நான் மைண்ட் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஸோ இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள் டைம் பார்த்துங்க 7:31 ஆகுது. ஸோ நான் ஒண்டர்லன்னு மைண்ட் பண்ண கொஞ்சம் மீதி எல்லாம் வச்சு இங்கே பாருங்கள் ஏதாவது செஞ்சால் சரி ஃபார்மர் செய்ய ஆரம்பிச்சிருவோமா. அப்புறமேட்டு இருங்க கைஸ், நான் ஒரு வீடியோவில் பார்த்து என்ன பண்ணுவேன், ஒரு 5-6 அயன் பிளாக் இருந்துச்சு. அதை வச்சு அது என்னமோ அயன் பிளாக்கு சொல்லி சுற்றி வச்சுட்டு 64 ஸ்டாக்ஸ் ஆஃப் ராயன் வச்சு அப்படியே டவுன் ராயன் பிளாக்குன்னு வர தெரியல கைஸ். என்னோட மாற்றிட்டீங்க அது இந்த வீடுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு, இன்னும் ஷூ போடணும். ஓகே கைஸ், ஷூ கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். டியூட்டிங் அவ்வளோதான் கைஸ். ஷூ கிராஃப்ட் பண்ணி ஃபுல் அயனாக இருக்கும் மாறியாச்சு, அவ்வளோதான். சரிங்க கைஸ், இங்கே பார்த்தீங்க முன்னாடி இருங்க ஏதோ ஒரு வச்சுருந்தேன் கைஸ், அது மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கற்றுவோம். கூட்டெல்லாம் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அடுத்து இல்லை நான் அப்படியே வில்லேஜ் அப்படிங்கிற வைக்கலான் இருக்கேன். ஸோ இங்கே ஃபென்ஸ் போட்டிருக்கேன், டார்ச் வச்சுருக்கேன். நம்ம இன்னும் ஸ்குவாடும் ஷீல்டும் செய்யலாம். ஸ்குவாட் ஷீல்டு என்னாச்சு, நான் செத்துட்டேன் ஒருத்தன். நல்ல வேலை அடுக்கு நான் ஃபிஷ்ஷிங் தான் நான் தொழில், அதனால நல்ல இடம் வைக்கணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் இந்த சோஃபா தவிர. ஸோ நம்ம இந்த இடம் அப்படியே ஒரு இடம் சேண்டிங் பிளேஸை மாற்றணும். சில மாப்ஸ்லாம் வேணும். ஸோ இருங்க மாப்ஸு அது வேணும் நிறையா. ஸோ அதுக்கு பார்க்கணும். ஸோ மீதி ஃபிஷ்ஷில் உள்ளே வச்சுட்டு வாட்டர் பக்கெட் தேவை. ஓகே நேரோஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு நார்மல் ஃபார்மிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு நார்மல் ஃபார்மிங் ஒர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இங்கே வந்துட்டோன்னு ஸோ அங்கேருந்து வாட்டர்லாம் எடுத்துகிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் விட்டலாம் உங்களுக்கு. ஓகே இது அப்படியே இன்னும் அல்ட்ரா கேமோட ஆனால் ஆயிடுச்சு, அதனால பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் கைஸ், நான் ஜாப் பண்ணிட்டு வாங்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஒரு நிமிஷம் கைஸ், நம்ம வீடு கட்டோட ஒரு ஸ்டாக்கு இல்லை. ஓகே இங்கே ஒரு ஹார்ஸை பார்த்தாச்சு, ட்ரை பண்ணி இருங்க கைஸ். அப்படியே சேடல் இருக்கு அப்படி. இப்போ எங்கேயாவது இங்கே உள்ளே போக முடியல, ஆனால் இப்போ ஜாம்பி இப்படி வந்துட்டு டெரிங் அப்படின்னு உள்ள போயிடுச்சுன்னே பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி உள்ள போயிடுச்சுன்னு நம்மளுக்குலாம் பண்ண தெரியும், ஜாம்பிக்கு உள்ள அறிவில்லை. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு எக்கச்சக்கமாக பிங்க் கலராக இல்லை கற்றுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், டைமண்ட் மைனிங் போகணும். சுற்றி கேவாக இருக்கு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஆல்ரெடி சாப் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ பிளாக் மீனிங் இருக்குது. ஸோ அவ்வளோலாம் இல்லை ஸ்லாபோட. ஸோ ஸ்லாப் வச்சு என்னத்தை பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஸோ எல்லாம் உள்ளே வச்சுட்டு நான் கத்திட்டு உங்களாண்டு பார்க்குறேன் கைஸ்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஏரியா ரெடி. ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ ஓகே, எக்ஸ்பீ முடிச்சிருச்சு. இது பேர் மல். ஸோ இவன்தான் இருங்க கைஸ், ஒரு நிமிஷம். எக்ஸ்ட்ரா சேண்ட் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்டில். நல்லா இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, அதை பார்த்துக்கலாம். அப்படியே போட்டி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பிரிட்ஜு கற்றணும், அதை பார்த்துக்கலாம். சாய் ஃபிஷ்ஷிங் லக் அடிக்கிறான்னு பார்ப்போம். வருது. ஓகே போடு. ஓகே, வேறு இடம் பெருசாக கிடைக்கல. ஸோ இப்போட தோணும் இது கற்று ஒன்றே ஆயிடுச்சு. ஓகே விடுங்க, காசை நம்ம போராட போயிட்டு போகிறோம். ஸோ இப்போ இங்கே புக் ஷெல்ஃபு. ஸோ அப்படியே பக்கத்தில் இங்கே ஒரு ஃபார்மை போட வேண்டியதாங்க. இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இது எடுத்து இது என்ற எதுவுமே சொல்கிறேன், என்ன தண்டத்துக்கு தான் இருக்குது கைஸ். பிளாஸ்ட் ஃபர்னஸ் வேஸ்ட்டு. இது ராயன் அடுக்கிற யூஸ் ஆகுது, பெட்ராக்கில். ஸோ பெருசாக ஏதோ கிடைக்கிற மாதிரி இல்லை. இந்த ஒருத்தர் ஸ்னைப் பண்ணலாமா? ஸ்னைப்பிங்கில் பெரிய லைட்டே வரும். ஏன்னா சரி ஒரே ஒரு செகண்ட் போய்ட்டு சேடல் பார்த்தோன்னே டேம் பண்ண முடியலான்னு பார்ப்போம். சேடல் இங்கே இருக்கா? ஓகே, ப்ரெட்டு இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கு. ஓகே, இங்கே வச்சிடும். ஸோ ப்ரெட்டை தின்னுட்டு போய் ஸோ இப்படி போயிட்டு என்னடா அளவுக்கு வரும். சரிங்க போய் பார்த்துருவோம் நம்ம. அப்படியே சேடல் ஏன்னு ஏறவே இல்லைடா. சாவ். ஸோ கைஸ் நான் ஒரு ஹார்ஸ் எடுத்து பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ஸ் அங்கே இருக்குது. அயனார் மறுபட்டு. ஸோ செம்ம ஃபாஸ்ட் 2 ஹார்ஸ் பிடிச்சேன். அது கொஞ்சம் ஸ்லோவாக உடைச்சேன். ஸோ இது ஃபாஸ்ட்டான ஹார்ஸு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ அப்புறமேட்டு கவ்வும் பண்ணியிருக்கேன், கவ் ஃபார்மு. ஸோ கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அவங்கள பார்க்கத்தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் முடிஞ்சு. ஸோ இங்கே பக்கம் சுகர் கேனு எல்லாம் அவங்களுக்கே தெரியும். ஸோ விளாண்டுக்கும் இல்லை ஆட்டியாக பார்த்துட்றா. ஸோ இவன் அடிச்சிடுவோம். அப்புறம் கைஸ் இன்னொன்று கம்மிக்கு வெயிட் பண்ணுங்க. ஹாய் கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஃபார்ச்சூன் 200 பாருங்கள் 100 எப்படி பிரச்சனை இவ்வளோ இதாகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இதுதான் கவுலேருந்து இதெல்லாம் எடுத்து அதை ரன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30. அடுத்த நாள் 3% இருக்குது. ஸோ ஓகே கேஸ், அடுத்து மாப் ஃபார்ம் கட்டி மாஸ்க் காமிக்கிறோம். பக்கத்தில் கற்றுவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபிக்ஸிங் மட்டும் பண்ணிக்கலாம் கேஸ். ஒரே ஒரு செகண்ட் ஃபிஷிங் மட்டும் பண்ணிடலாம். திட்டம் வீட்டில் ஆல்ரெடி டிங் கூடு மாறணும் கைஸ். ஃப்ளேம். ஓ மை காட். ஒரு நிமிஷம் கைஸ்ண்ணா, இது அடுத்த வீடியோவில் நான் ஒழுங்கான போக மாட்டேன்.
மாற்றிட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறேன் கைஸ் அடுத்து. ஓகே பாய் காய்.